தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவில் மிகப்பெரிய பிளவு ஏற்பட உள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, குஜராத்தில் 10 இடங்களில் கூட பாஜக வெற்றி பெறுவது மிகவும் அரிதாகத்தான் இருக்கும் என தெரிவித்தார். தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக தலைமை செங்கோட்டையின் தலைமையில் போகப் போகிறதா, வேலுமணி தலைமையில் போகப் போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என விமர்சித்தார். பிரதமருடைய பிரச்சாரம் ஒன்றே போதும் அவருடைய பாரதிய ஜனதா கூட்டணி தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு அவர் பேசுகிற பேச்சுக்கள் என்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை இழந்து விட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டு. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று விட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டு. உதாரணத்துக்கு சொல்லப்படுமையானால் குஜராத்திலே கூட 10 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி பிடித்தது என்பது அரிதான ஒன்று என்கின்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது தேர்தலுக்கு பின்னால்தான் சொல்லிட்டுமே. எடப்பாடி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செங்கோட்டையின் தலைமையிலே போகிறதா, வேலுமணி தலைமையிலே போக போகிறதா? ஏன்னா ஜெயக்குமார் தான் சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும், செங்கோட்டையின் அதுக்கு பொறுப்புக்கு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருந்த செய்திகள் பத்திரிகைகளில் வந்திருக்கின்றன. எனவே அங்கே ஒரு மிகப்பெரிய பிளவு உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை நாங்கள் செய்ய மாட்டோம், ஆனால் பாரதிய ஜனதா கட்சி செய்யும்.